உங்களுக்கு உங்க பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லனா, அவங்க இங்க வாழ்றது பிடிக்கலனா, உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு இந்த வீடுதான் காரணம்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு வேளை உங்க பொண்ணு நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பாண்டி உங்க பொண்ணு நம்ம மாதிரி தாங்குவாரு. சேரன் அவரோட சொன்ன தங்கச்சி மாதிரி பாத்து பாரு. அல்லங்க அண்ணி அண்ணின்னு உயிரே கொடுப்பான். உங்களுக்கு அது பிடிக்கலனா அது உங்க பிரச்சனை. எங்க வீட்டுல உட்காந்து நீங்க பேச வேண்டிய விஷயம். நீங்க வந்து எப்படி கத்துவீங்க? என்ன சொன்னீங்க? இந்த ஊர்லயே இதை விட மோசமான வீடு இல்லன்னு தானே சொன்னீங்க. இந்த வீட்டு மருமகளா சொல்றேன், சோழனோட வைஃபா சொல்றேன். இப்படி ஒரு நல்ல வீடு இந்த ஊர்லயே கிடையாது. இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு ஒரு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்காக இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணு கட்டி கொடுங்க, கொடுக்காம இருங்க, அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டு வாசல்ல நின்று இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேலயும் நீங்களும் எங்க ஊர்க்காரங்களும் எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால இவங்க பாதிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க, அது இன்னையோட முடியணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கறல இதுக்கு மேல எல்லாம் இவங்க இப்படி பேசுறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு. இனி யாராவது வரட்டும், உங்களுக்கு இருக்கு. ஐயோ பலவோ பாத்தியானே என் பொண்டாட்டின தாலியை போட்டு வந்து எப்படி பேசுனா பாத்தியா? ஐயோ என்னால தரையிலே நிக்க முடியலையே. ஏன் பலவா இன்னொருத்தங்க வர 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 பண்ணாதரா எப்படின்னு வார திரும்ப தாலியை போட்டு. இப்ப என்னவா உங்களுக்கு? ஆனா அவனும் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சும்மா கடுப்பேற்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. நம்ம என்ன அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணா கேட்டோம்? சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு நம்ம ஆளு எப்படி? அவங்க வரது இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அங்க போனீங்க? நான் சொன்னலப்பா இவனுங்க அங்கதான் போயிருப்பானுங்கன்னு. நீங்க அங்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. அங்க எதுக்கு நீங்க போனீங்க? இல்லங்க, இது அவங்க பாட்டுக்கு நம்ம வீட்டை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமாங்க? என்ன இருந்தாலும் நீங்க அங்க போனது தப்புடா. இப்ப நீங்க அங்க போய் கத்தி பதிலுக்கு அவங்க வந்து இங்க கத்தி தேவையில்லாத பிரச்சனை தானே பெருசா வளர்த்திருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையாடா? ஆனா இப்ப எல்லாம் அவமானத்தை தாங்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. வாய முறா, கோவத்துல எது வேணா பேசாமா? இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த நல்லதும் நடக்காது. கொஞ்சம் அமைதியா இருடா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. ஆனா சண்டை போடாம பம்மி பம்மி போனா இவங்க தலைமையில தானே ஏறி பாருவாங்க. நாங்க பண்ணதானே சரி. ஏங்க நீங்க கலக்கிட்டீங்க, சும்மா பின்னிட்டீங்க. வரே வா. ஆமாப்பா, நீ என்ன திடீர்னு வந்து அப்படி பேசிட்ட? நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் உண்மையை தானே சொன்னேன். எப்ப பாரு பொண்ணுங்க தங்க மாட்டாங்க பொண்ணுங்க தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன். அது அவங்களுக்கு சொல்லும்ல. நீங்க பாயிண்ட் சொன்னீங்க, அவங்களால பேசவே முடியல. நீ நம்ம வீட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான். அதையும் நீங்க அடிச்சு காலி பண்ணதும் தலையை தொங்க போட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனாலுங்க இந்த தாலியை போட்டு இப்படி தூக்கி புடிச்சு பேசுனீங்க பாத்தீங்களா? அதாங்க மாஸ். ஏங்க எதுக்குங்க இப்போ கலட்டுறீங்க? ஏங்க வேணாங்க, வேணாம் கண்டாதீங்க, சொன்னா கேளுங்க. ஏங்க வேணாங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க, போட்டுக்கோங்க. ஏங்க என்னங்க நீங்க? பத்திரமா வச்சுக்கோங்க. பாண்டியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு இந்த சீன் புரிஞ்சுதா இல்லையா? அவங்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்ககிட்ட. இருக்கட்டும்டா, ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தாலியை போட்டு என் ஒய்ஃபா போய் நின்னா பாரு, அதான்டா முக்கியம். அசல்ல நின்னு அவ என்னெல்லாம் சொன்னா கவனிச்சியா? இந்த வீட்டு மருமகன்னு சொன்னான், இந்த சோழனோட ஒய்ஃப்னு சொன்னான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குடா. உள்ளுக்குள்ள 100 காதல் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபீலிங் இருக்கே உண்மையிலேயே செம்ம ஃபீலிங்டா. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா தண்ணிய போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு தன் குடிச்சு என கொண்டாடா. அண்ணன் கூட மதிக்காம அடிக்கவே நீ? அண்ணனா போறடி, தங்கச்சின்னு கூட பக்கமா என்ன அடிக்கிற? உனக்கு என்னடா மரியாதை? கிட்ட வந்து பாரு, உன் வாயை உடைக்கிறேன். என்ன கேளு, பிள்ளைய பத்தி சொன்னா தொல்லைய பத்தி வச்சுக்கிட்டு வாயா போய் என்னன்னு கேட்கலாம். நிறுத்துடா. ஏய் அவன் உன் தங்கச்சிடா, எதுக்குடா எப்படி போட்டு அடிச்சுன்னு இருக்கிற? ஏன் இப்படி சண்டை போடுற? பொண்ணு மாதிரி அடி நடந்துக்கிற? உன் சத்த தெரு முழுக்க கேக்குது. உன் நாளைக்கு நிம்மதி. உன் புள்ள பெரிய இவனா மேல கை வைக்கிறான்? மேல கை வச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டானா? திருப்பி அடிச்சா என்னவா? அவன் தானே முதல்ல அடிச்சான். நீ நியாயமா அவனதான் கேட்கணும். அடி வாங்கிட்டு சும்மா நிக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் என்ன உன்னை சும்மா அடிச்சேன்? நீ லவ் பண்ற ஒரு பொறுக்கி அவன் அண்ணனை கூட்டு வந்து நம்ம வீட்டுல கத்துவான், என்ன பிடிச்சி தள்ளி விடுவான். நீயே இடிச்சுக்கிட்டு வேடிக்கை பாப்ப. ஐயோ தங்கச்சி பாவமே நான் போய் விட்டுடுமா? கொன்னுற உனிய. கை படட்டும்,
அப்ப தெரியும் அந்த வானத்தை யாருன்னு. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? சொன்ன கேட்க மாட்டியாடி நீ? ஏன் அப்படி பண்ற? இப்ப எதுக்கு நீ நடிக்கிற? எல்லாரும் போட்டு அடிக்கதானே பெட்டீங்களா? பாருவானது நாங்க போய் அந்த பாண்டிய வீட்டுல பேசிட்டு வந்துட்டோம். இனிமே நீ அவன் கடைக்கு போறது அவங்க வீட்டுக்கு போறதுன்னு ஏதாவது பண்ண நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். நான் அப்படிதான் போய் பாப்பேன். உங்களால ஆனத பாருங்க. இன்னொரு தடவை அவன் கடை பக்கம் போய் பாருடி. உன் காலை உடைக்கணும் பாரு. நான் போவேன்டா, போவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் இங்க தானே நிக்கிறேன். என் காலோட ஓடடா. அவசரப்படாதடா. என் வயிற்று வந்து பார்த்து தெரிஞ்சிருக்க பாரு. உன்னை நினைச்சாலே அவமானமா இருக்குடி. ஊர்ல எல்லாருக்கும் யோகிதான் தெரிஞ்சு போச்சு. எங்க போனாலும் என்னையும் அவனே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அசிங்கமா இருக்கு.